talking to me for a smile. Can't you too? Smiling and smiling. Fuck it. தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க தொந்தாங்க தரலாங்க சாங்க உள்ளார வந்தானா பொல்லாத வேங்க திம்ராம வாங்க பல்பாயிடுவீங்க முறப்போட நிப்பானா முட்டாம போங்க கெத்தான் நந்து வரான் கேட்டையெல்லாம் கண்டு வரான் வெடிய ஒண்ணு போடுதில்லால ஸ்லீவ சுருட்டி வரான் காலரத்தான் பெரட்டி வரான் முடிய சில்பி விட்டா ஏறும் உள்ளார ஹரிஷ் ஹரிஷ் டேய் Ma. Ma. என்னடா பண்ற? Ma, வரேம்மா. வரேன்னு சொல்றேன்ல. கதவு திறடா. வந்துட்டேம்மா, இருமா ஒரு நிமிஷம். என்னடா பண்ற? படிச்சுட்டு இருந்தோம், எந்திரிக்கிறது லேட் ஆயிடுச்சு. என்னம்மா? எத்தனை தடவை சொல்றது உனக்கு கதவை லாக் பண்ண கூடாதுன்னு? சொன்னா புரியாதா உனக்கு? இன்னொரு தடவை லாக் பண்ணி பாரு. ஒரு நாள் ஃபுல்லா உனக்கு சாப்பாடே போட மாட்டேன் நான். போய் பல்ல விளக்கிட்டு வந்து சாப்பிடு. மா சப்பாத்தி வேணும் சொல்லுடா. அம்மா எங்கப்பா? பத்மா வரங்க. சொல்லுங்க. டிஃபன் ரெடியா? சண்டே தானே, லஞ்ச் வீட்டுக்கு வந்துடுறீங்களா? தெரிலம்மா, ட்ரை பண்ணுறேன் இருக்கிற வேலையை பொறுத்து. பாய் பாய். பாய் பாய் பாய். போய்ட்டுறோம்மா. பாய்ங்க.
டேய் இன்னொரு சப்பாத்தி கொடுக்குமாடா? இருடா இன்னொன்று வைக்கிறேன். டேய் கீழா கீழே கீழே வாங்க வாங்க. அப்பா ஃப்ரெண்ட்ஸ் யாருப்பா? ஃப்ரெண்ட்ஸ் நான் சொன்னேன் ஸ்லீப் ஓவர். ஓ சரிப்பா, ஓகேப்பா. ஹேய் பாய்ஸ், நேடா இவ்வளோ நேரம்? எப்போ வர சொன்னேன்? இல்லை எனக்கு சத்தியமாக புரியல. வயோல்ட்டுக்கு சொல்லலாம். மொத்தம் ஒன் லொக்கேஷன் can't put properly. ஏண்டா? இல்லை எங்களை ஊர் ஃபுல்லாக சுற்ற விட்டு ஏவாமா. ஏ நான் கரெக்டாக தான் போட்டேன். எவ்வளோட கம்பரா போட்டேன் பார்த்தா ஒரு லொகேஷன் ஒழுங்கா போட டி 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 தெரியாம மாதிரி. அப்பா இருக்கார். அப்பா இருந்தா பயந்துருவோமா? ஹலோ அங்கிள். How are you guys? ஃபைன் அங்கிள். ஃபைன் அங்கிள். Okay, good. லாக்டவுனில் ஹவுஸ் அரெஸ்ட்லாம் எப்படி இருக்கு? Are you boring, uncle? This is like the second time my mom's allowing me after they relaxed the lockdown. Yeah, uncle, I used to go for basketball coaching and all every day. ஆனால் இப்போ நிலமை எப்படி? ஸோ எதாவது நல்லா இருக்குன்னா நம்ம மாஸ்க் போட்டு வீட்டில் உட்கார வேண்டியதாக இருக்குது. Yeah, I feel bad for you guys. Back in our days, we used to go and play wherever we wanted without paying any money. But இப்போ லாஸ்ட் வீக் கூட வந்து கேட்டான், 400 ரூபாய் வேணும் ஃபுட்பால் கேமுக்கு போகணுன்னா. எதுக்குடா 400 ரூபான்னு? விளையாடுறதுக்கு எதுக்குடா 400 ரூபாய்? சரி ஃப்ரெண்டோடய ஸ்ப்ளிட் பண்ணிக்கோன்னு சொன்னேன். ஸ்ப்ளிட் பண்ணி தான்ப்பா 400 ரூபான்னா. ஐ வாஸ் ஷாக்ட். சரி இல்லைனா தொலை பண்ணுவானே நினச்சி விட்டேன். அப்புறம் ஆன்லைன் கிளாஸ் நடுவா போகுது? போதும் அங்கிள், நல்லா போகுது. சார் ஏதாவது கிளாஸ்லாம் கவனிக்கிறானா? பதில் சொல்கிறானா? ஆமாம் அங்கிள், அங்கே எங்கெல்லாம் ஆன்சர் தான் பண்ணுறான். என்னடா செட் பண்ணிட்டியா காசு கொடுத்து? ஓகே கைஸ், யூ கேரி ஆன். தேங்க்யூ. Thanks, uncle. அசிங்கப்பட்ட ஆட்டோக்கார. ஏசியை போடுங்கடா. தன்னை மறந்து மண்ணில் விழுந்து இளமை மலரின் மீது கண்ணை இழந்த வந்து தேக சுகத்தில் கவனம் காட்டு வழியில். ஏன்டா லூசுக்கு அதான் இந்த நம்பரில் அடி வேணாம்னு சொல்லியிருக்கேன்ல. ஒரு தடவை செய்த கேட்காத அவனுக்கு. நீ எந்த ஃபோன் எடுக்கலன்னா நான் என்ன பண்ணேன்? எடுக்கலன்னா வெயிட் பண்ண வேண்டியதானடா. சரி என்ன விஷயம் சொல்லு. இன்றைக்கி ஒரு 250 டேப்லெட் வரும். பங்கில் தானே வாங்கிக்கிறேன். இல்லை ஃபஸ்ட்டு டூருக்கு போயிட்டான். இன்றைக்கி டெலிவரியும் வீட்டுக்கு வரும். என் வீட்டுக்கா? யார் கொண்டு வர? மார்க்கண்டேயா வரான். ஆனால் இந்த தடவை ஸ்விக்கி சட்டை, ஊபர் ஈட்ஸ் கிடையாது. மார்க்கண்டேய ஸ்விக்கி டிடி மச்சான் அவன் வரான்னா பவுட்ரு கொண்டு சொல்ல அவனை. 4 தாண்டா இருக்குது. டே வாத்தா, நீ ஒருத்தன் தாண்டா தமிழ்நாட்டிலே கொக்கைனுக்கு அடிக்ட் ஆகிருக்க. அதுக்காக தானே காசு வேணும்ன்ட்டு என்கிட்ட இருந்து டேப்லெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். திருவண்டு தான்டா அன்றைக்கி நைட்டு பூரா எங்கே இருந்தேனே தெரிலடா. இல்லை முதல்ல இருந்து சொல்லு. ஃபஸ்ட்டு டே தாமஸ் வீட்டுக்கு ஸ்லீப் ஓவருக்கு போனேன். அதுக்கப்புறம் அங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு பார்ட்டிக்கு போனீங்க. அதுக்கப்புறம் என்னாச்சு? மச்சா தட் கிளப்டா, இட் வாஸ் லைக் அ ஃபக்கிங் மூவி. வெளிலேருந்து பார்க்க கிளப் மாதிரி கூட தெரிலடா. உள்ளார பார்க்க பாஸ்வேர்டெல்லாம் வேற கேட்டா. உள்ளார போனோம். கொஞ்ச நேரத்தில் தாமஸ் கேம் அவுட் வித் 3 jelly-bean looking shit called Smile or something. After we ate that was a fucking portal to heaven டா. ஏதோ அந்த கிளப்பில் ஒரு ரூமில் தான் செய்ய முடியுமா? கேடிப்பையன் தாமஸ் ஆளுக்கு ஒன்று சுட்டு வந்துட்டான். அப்படியே காரில் ஏறி வாயை திறந்து கண்ணை மூடி ஸ்மைலை போட்டு அப்படியே பின்னாடி விழுந்தான். வாயை மூடி தேவையில்லாம சீனை போட்டுருக்காத. அப்படியே சார் ரொம்ப நல்ல ஒரு பாரு. வேறு வேலை தாராளம் வந்து கிழிச்சிட்டாரு தானம் பண்ணி. அந்த சிவா தூக்கி ரைட்டில் நீங்களாம் தானே இந்த வேலைலாம் பண்ணி சுற்றிட்டு இருக்க. நீ நெட் எக்ஸ்பிளைன் பண்ணுறது எனக்கு தெரியாதுன்னு வச்சுட்ருக்கிய. ஹரிஷே, ரொம்ப ஓவராக போகிறேன். கொக்கைன் அனுப்புகிறேன், ஆனால் அது காசு நீ தான் கொடுக்கணும். ஆனால் இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசினேன்னு வை, டேப்லெட்ஸை வேறு ஆள்கிட்ட கொடுத்துட்டு போய். அப்புறம் என்னாச்சு? அதுக்கப்புறம் என்னாச்சுன்னு எங்களுக்கு தெரியலடா. All that he knew was that we were happy as fuck. மச்சி தாமஸ் கிட்ட சொல்லி எனக்கு ஒன்று வாங்கி தாடா. மச்சி எனக்கும் மச்சி. ஹே பார்கவ், கொடுத்தா மட்டும் பண்ணிடுவியா? மச்சான் எனக்கு இது பண்ணணும் அப்படி ஆசைலாம் ஒன்றும் இல்லைடா. ஆனால் என்னால் முடியலடா.
எனக்கு படிக்கணும்னு தோணுது ஆனால் படிக்க முடியல, கிளாஸில் கவனிக்கணும்னு தோணுது ஆனால் கவனிக்க முடியல. அவங்களும் டவுட்டராக இருந்தால் கேளுங்கிறாங்க. அதுமாரி கேட்டால் கிளாஸ் கற்றுக் கொடுத்துருக்கும்போது என்ன பண்ணான்னு கேட்குறாங்க. எக்ஸாம் எப்படி நடக்க போகுதுன்னு தெரில. நம்ம ஏன் படிக்கிறோம், எதுக்கு படிக்கிறோம்னு புரியாமலே படிச்சுன்னு இருக்கோம்டா. எனக்கு இதெல்லாம் விட்டு அப்படியே கொஞ்ச நாள், ஒரு நாள் தூரம் இருந்தால் போதும்டா. அந்த தண்ணி கொஞ்சம் விடு. Desperate on the face. Once more. Can't control my tears. பின்னடா டைலாக் விட்டுட்டு ஆசை இருக்குன்னு சொல்றானே மச்சான். அப்படி இல்லடா. அது வேணும்னாலும் நமக்கு கிடைக்காது. டேய் ஏன்டா அந்த தாமஸ் கிட்ட கேளுடா. இல்லை நீ யூஸ்வலாக சிவான்னு ஒருத்தங்கிட்ட கேட்பியா, அவங்ககிட்டயாச்சும் கேளுடா. மச்சான் இல்லைன்னு மட்டும் சொல்லாதடா, இவ்வளோ பில்டப் கொடுத்துட்டு. கேட்டு பார்த்தேன்டா, நல்லா வீட்டை விட்டு வர முடியாதா? அவன் டிரைவர் யாரோ போட்டாங்களாமாண்டா. ஆமாம், அன்னைக்கு இன்னும் பீச்சுக்கு போயிருக்கோம் போல. அங்கே யாரோ தாமஸை போட்டு ட்ரை பண்ணாங்கடா. அவன் அப்போ தான் பெரிய ஆளாச்சு. அங்கே யாரோ டிரைவரை போட்டாங்களாமாண்டா. அப்போ சிவா ட்ரைடா, நீ கேட்டு பார்த்தேன். ஆனால் அதெல்லாம் எனக்கு சுத்தமாக டிமாண்ட் இல்லைன்னு தெரிஞ்சு அவ்வளோ காசு யாரும் எதுக்கு விற்றுருக்கீங்க? ஏதோ தாசம் கை காலை வெட்டிடுவான், அது பண்ணிடுவான்னு சொல்லிட்டு பயன்படுத்தினால ஒரு மாதமாக உனக்கு வித்துட்டு இருக்கேன்டா. நீ டிமாண்டை மேக் பண்ணு. அது எங்கே ஈஸ்டரு எங்கேயோ ஒரு கிளப்பு கிப்புன்னு போய் எத்தனை பேர் அடிக்டாக மாற்றிக்க தெரியுமா? வாழ்ந்துட்டான். நான் அவங்ககிட்ட டீலிங் பேசுகிறேன். சொல்லுடா சொல்லு, இன்னும் கொஞ்சம் சொல்லு. மேத்ஸ்க்கு ஒரு டியூஷன், ஃபிசிக்ஸ்க்கு ஒரு டியூஷன், கெமிஸ்ட்ரிக்கு ஒரு டியூஷன், ரோடா அலைஞ்சு அம்மா நகையை அடமான வச்சு என்னடா டைலாக் விடுற? நீ உங்கள் அப்பன் பணத்தை யூஸ் பண்ணாமல் இதெல்லாம் பண்ணணுன்ட்டு தானே முதல்ல என்கிட்ட வந்த. பின்ன என்னடா டைலாகு? போகிற போக்க பார்த்தா நீ விற்கிறனா உன் தம்பி வந்துடுவான் போல், அவங்க அப்பன் காசை காப்பாற்ற. நான் சொல்கிறேன், அவனுக்கு அந்த பழக்கம் கிடையாது, பழகவும் மாட்டான், சும்மா வந்துட்டான். உன் பவுட்ரை பற்றி கேட்ட மாதிரி நம்ம ஏரியா வாட்ஸ்அப் குரூப்பில் ஒரு மெசேஜ் வந்துச்சு. தம்பி, நீ இப்போ பவுடரை நாளைக்கு 4 தடவை பிரிக்கிறல்ல, அவன் கூடயே சீக்கிரம் ஒரு நாள் 10 தடவை பிரிப்ப பாரு. ஹலோ ஹலோ ஹலோ. கிடைக்காதுங்கிற லீடு இருந்தா தரேன்னு சொன்னா நல்லா போங்கடா. எனக்கு இப்போ கேட்ட கேள்விக்கு மட்டும் பதில் வரணும். ட்ரக்ஸ் எங்கேயாவது வாங்கினியா? ட்ரக்ஸை பற்றி எங்கேயாவது கேட்டியா? நான் வாங்கலைன்னா உனக்கு என்ன? மொத்தம் அடி. நான் தான் இந்த வாழ்க்கையில் தேவையில்லாம மாட்டிக்கிட்டேன். நீ ஏன்டா? சினிமாக்காகவும் ஸ்டைலுக்காகவும் சிகரெட் பிடிக்க ஆரம்பிச்சேன்டா. ஆனால் இந்த கருமத்தை எதுக்காக பிடிச்சது நீ இப்போ வரைக்கும் நான் தான் அதுவாக காரணம் போயிட்டேன். நீயாவது அவங்கள ஒழுங்காக பார்த்துக்கோ. உனக்கு இது தேவையில்லடா. இந்த மாதிரி தேவையில்லாமல் அந்த உலகத்தில் மாட்டிக்காத. முடிஞ்சிச்சா? கிளம்பு.
ஏய் நான் அதுக்கெல்லாம் முட்டாள் இல்லை, எங்களுக்கும் கொஞ்சம் மூளை இருக்கு. நான் எங்கேயும் எந்த ட்ரக்ஸ் பற்றியும் கேட்கவும் இல்லை, வாங்கவும் இல்லை. போதுமா? மூட்டு போ. இன்னொரு விஷயம், இனிமே இந்த மாதிரி ஒட்டி கேட்டுட்டு இருக்கீங்க. டேய் முதல்ல ஃப்ரெண்ட்ஸை மாற்றி தொலைடா. ஹலோ நீ என்கிட்ட அப்படி பேசின, உன் தம்பிக்கு நான் சொன்ன அதே நேரம் தான். நீ எத்தனை பேரை அடிக்டாக மாற்றிருப்ப, என்னால் உன் தம்பியை மாற்ற முடியாதா என்ன? இன்னைக்கு நைட்டு வந்துடும். எப்போ வரான்னு மட்டும் சொல்லு, மறக்காமல் பவுடர் பண்ணி சொல்லு, சீனாப்படாத. What have you been doing? அவங்க வாழ்றாங்க, அதுதான் லைஃப். ஏதாச்சும் பண்ணி பாஸும் ஆகிறான். is experiencing what life is also. What have you experienced, What have you except that? You're gonna regret this. I don't like looking at you too. நீ வேற போடா. You experience nothing you're gonna remember. என்னடா ஸ்மைலு, நீ போய் பண்ணு.
இல்லை போதும். enough is enough. நான் பண்ணுறேன்டா ஸ்மைல், நான் பண்ணேன். இன்னைக்கு ஸ்மைல் வாங்குகிறோம். சொல்கிறா மச்சா அந்த ஸ்மைல் எப்படிடா வாங்கி தர? எதாவது லீட் கிடச்சிச்சா? எனக்கு இப்போ வேணும்டா. லீடெல்லாம் கிடச்சிருச்சு, ஆனால் உனக்கு எதுக்குடா? இந்த நல்ல பையனாச்சே. டேய் உன்னால் ஹெல்ப் பண்ண முடியுமா இல்லை முடியாதா? டே ஸ்மைல் இஸ் டு காஸ்ட்லிடா. ஸ்டார்ட் வித் வீட் ஆர் சம்திங். டேய் எனக்கு ஸ்மைல் தான் வேணும், காசு பற்றி நீலாம் கவலைப்படாத. சரி, உனக்கு ஒரு இன்ஸ்டாகிராம் ஹேண்டில் அனுப்புகிறேன். ஒத்தாத, யாருக்கிட்டேயும் சொல்லாத. அவன் டிஎம்க்கு போய் ஸ்மைலி எமோஜி போட்டு X2ன்னு போடு. அதுக்கப்புறம் உன் ஃபோன் நம்பரையும் சிப்கோடையும் போடு. உன் ஃபோனை உன் கூடயே வச்சுக்கோ. அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்தில் கால் வந்துடும். அதுக்கப்புறம் நீயே பார்த்துப்ப. அவ்வளோதானா? அவன் டெக்ஸ்ட் மெசேஜ்க்கு ரிப்ளைலாம் பண்ண மாட்டானா? அவ்வளோதான்டா, நீ மூட்டை வெயிட் பண்ணு. சரிடா, ஓகேடா, தேங்க்ஸ்டா. சர்ரா, நான் சொல்கிறத சொல்லிட்டேன். டோன்ட் கெட் டூ அடிக்டட். டேய் சரிடா, வெய். டே மச்சான் நேடா? டே மாஸ்க் அவன் வீட்டில் விட்டேன்டா. சர்ச் அண்ட் கீப் இட். நோ ஓகேடா. பா கொஞ்சம் தண்ணி எடுத்துட்டு வாப்பா. ஓகேப்பா. பா ஹலோ 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 ஹலோ. டேய் என்ன பண்றீங்க? என்ன சண்டை போட்டுறீங்க? ஏண்டா ரெண்டு பசங்க இருக்கிறீங்க, ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க சப்போர்ட்டிவா இருப்பீங்கன்னு பார்த்தா இந்த வயசுலயே அடிச்சுட்டு இருந்தீங்கன்னா பின்னாடி என்னடா பண்ணுவீங்க நீங்க? எதுவும் சொல்லவும் மாட்டேன்றீங்க, உங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்கீங்க. இந்த வயசுல ரொம்ப பெரிய மனுஷன் ஆகிட்டேன்னு நினைச்சிட்டு இருக்கீங்களா? இதெல்லாம் தப்புடா. எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் இருக்கு, அந்த லிமிட்குள்ளார இருக்கணும். பேரண்ட்ஸ் வந்துட்டு ஒரு
ஒரு ஃப்ரீடம் கொடுத்தாங்க அப்படின்னா அந்த ஃப்ரீடமை வந்து ஒழுங்காக யூஸ் பண்ணணும். நீங்கள் மிஸ்யூஸ் பண்ணனால ஒரு சில வாட்டி வயசு கோளாறில் வந்து போனால் போது பசங்க வந்து திருந்திடுவாங்க அப்படின்னு விட்டோம்னா அது உங்களுக்கு அட்வான்டேஜாக எடுத்துக்கிட்டிங்கன்னா யாருக்குமே நல்லதில்லை. ஒரு பாயிண்ட் ஆஃப் நோ ரிட்டர்ன் போயிட்டீங்க அப்படின்னா ஃபேமிலிக்கும் நல்லதில்லை, உங்கள் ஃப்யூச்சரும் போயிடும். Why are you advising us now as if you are proper or something? நான் என்னடா ப்ராப்பராக இல்லை? நான் இஷ்டத்துக்கு சுற்றிட்டு இருக்கல ஒரு மணிக்கெல்லாம் வெளில போய்கிட்டு நாங்கள் அதை கேட்டோமா லீவை சொல்லணும். ஏடா ஒரு மணிக்கு எங்கே போகிறேன் என்னன்னே தெரியாமல் நீங்களே அஸ்யூம் பண்ணிக்கிட்டா என்னடா அர்த்தம்? என்ன மாதிரி ஒர்க்கெல்லாம் நாங்கள் பண்ணுறோன்றது உங்களுக்கு என்னடா தெரியும்? அதுதான் அவங்க பிரச்சனையா? You guys behave as normal kids. You guys are not behaving as normal kids. ஒருத்தன் அடிச்சுக்கிறீங்க, ஒருத்தன் கிரிமினல் மாதிரி இருக்கீங்க. இந்த வயசில் என்ன பண்ணணுமோ அதை பண்ணணும். வயசுக்கு மீறின வேலைலாம் பண்ணுறதுக்கெலாம் அந்தந்த வயசு வரும்போது தான் பண்ணணும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு எங்கள் சைடில் அப்பா அம்மா கிட்டனா கேட்கணும். சரி, அப்போ என்ன பண்ணிட்டு இருந்த ஒரு மணிக்கு? ஒரு மணிக்கு வெளியில் போகிறது அவங்களுக்கு ப்ராப்ளமாடா? அவன் கரெக்டாக தான் சொல்கிறான். ஒரு மணி நானும் பார்த்தேன். எங்கே பண்ணுங்க? ஓகே, நீங்கள் ரூமுக்கு போயிட்டு சென்டர் கபோர்டில் ஒரு கிரே கலர் சூட் கேஸ் இருக்கும், அதை எடுத்துகிட்டு வா. ஓகே, ஓகே, இதை நான் வெளியில் சொல்லக்கூடாது. பட் நீங்கள் பசங்க உங்கள் ஃப்யூச்சர் முக்கியன்றனால ஐம் ஜஸ்ட் ரிவீலிங். இந்த விஷயம் நம்மளை தவிர வேறு யாருக்கும் தெரியக்கூடாது. சரி, உங்களுக்கு நான் ஒரு ஃபார்மசூட்டிக்கல் கம்பெனியில் R&D டிபார்ட்மெண்ட்டில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன்றது தான் தெரியும். அதை தாண்டி நான் ஒரு வேலை பண்ணிகிட்ருக்கேன். நம்ம நாட்டை ரொம்ப ஆபத்தான ஒரு விஷயம் வந்துட்டு ரொம்ப நாளாக பாதிச்சிட்ருக்கு. தட்ஸ் டெரரிசம். அதை ஹேண்டில் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான வேலை. ஸோ அதை சட்டத்துக்கு உட்பட்டும் சட்டத்துக்கு வெளியில் இருந்து ஒரு சிலது பண்ணணும். ஸோ நான் அந்த ஏஜென்சியோட கொஞ்சம் ஒர்க் பண்ணுவேன். அவங்க தீவிரவாதிகளை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்கக்கிட்டேருந்து உண்மையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணும். உண்மையை எக்ஸ்ட்ராக்ட் பண்ணணுன்னா தான் ஒரு சில குற்றங்கள் நடக்காமல் தவிர்க்க முடியும். அதனால் வி யூஸ் 2 ட்ரக்ஸு. இந்த 2 ட்ரக்ஸும் இட்ஸ் வெரி டேஞ்சரஸ். யூ ஷுட் நாட் யூஸ் இட். ஓகே, திஸ் இஸ் ட்ரூத் செரம். இது எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் லெவலில் இதை கொடுத்து உண்மையை கொண்டு வரதுக்கு பார்ப்போம். வந்துடுச்சு அப்படின்னா, இன்ஃபர்மேஷன் வந்துடுச்சுன்னா, அண்ட் அந்த டெரரிஸ்ட் வந்துட்டு ரொம்ப டேஞ்சரஸான ஆளாக இல்லை அப்படின்னா அவனை அரெஸ்ட் பண்ணி உள்ளார போட்டுட்டு மற்ற ஆக்ஷன் எடுப்போம். இப்போ இல்லை, இஸ் எ வெரி டேஞ்சரஸ் பர்சன், ரொம்ப வந்து இஸ் பீங் ட்ரெயின்டு, என்ன இதுக்கும் வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வந்துட்டு வெளியில் விஷயம் வரலன்னா இது யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் கால்ட் ஸ்மைல். ஓகே, இது ரொம்ப டேஞ்சரான விஷயம். இதை ஹேண்டில் பண்ண தெரிஞ்சவங்க மட்டும்தான் ஹேண்டில் பண்ணணும், இல்லைன்னா உயிருக்கே ஆபத்து. இதை கொடுத்துட்டு கொஞ்ச நேரத்தில் அவனோட மைண்டும் பாடியும் தனித்தனியாகிடும். மைண்டு சொல்கிறத பாடி கேட்காது. கைண்ட் ஆஃப் யூனோ, உங்களால் இமேஜினே பண்ண முடியாது அவன் எவ்வளோ வயலண்ட்டாக மாறிடுவான்ட்டு. இது எது கொடுப்போன்னா, ஒன்று
ஃபஸ்ட்டு அவங்ககிட்ட இருந்து இந்த விஷயத்தை வாங்குறதுக்கு, ரெண்டாவது அவனை எலிமினேட்டே பண்ணணும். பிகாஸ் அவர் ரிப்பிட்டேட்டிவாக நம்ம சொசைட்டிக்கு டேமேஜ் ஏதாவது பண்ணிகிட்டே இருப்பான். ஸோ இந்த ட்ரக்கோட எஃபெக்டை வந்து நான் கண்ணுக்கு நேராக வந்துட்டு 2-3 வாட்டி பார்த்துருக்கேன். எவ்ரி திங் வில் பி ரெக்கார்டட். அந்த இன்ட்ராகேஷன் செஷனை வந்து ரெக்கார்ட் பண்ணும்போது அவள் அவ்வளோ வயலண்ட்டாக மாறி அங்கே இருக்கிற ஃபர்னிச்சர்ஸ்லாம் உடைச்சி அங்கே இருக்கிற ஆஃபீஸர்லாம் அட்டாக் பண்ணுவாங்க. ஸோ அதை வச்சுட்டு வில் என்கவுண்டர். ஸோ ஐ எம் நாட் அன் என்கவுண்டர் ஸ்பெஷலிஸ்ட். அங்கே இருக்கிற ஆஃபீஸர்ஸ் பண்ணுவாங்க. பட் இந்த ட்ரக்கை வந்து அவங்க அட்மினிஸ்டர் பண்ணி மேனேஜ் பண்ணி எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறது என் வேலை. இதை வெளியில் சொல்கிற வேலை கிடையாது. ஏன்னா தட் வில் புட் அவர் என்டையர் ஃபேமிலி இன்டு டேஞ்சர். இதில் நான் இருக்கேன்னு தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எல்லாருக்குமே பிரச்சனை. அதனால தான் வந்து இது பகலில் உட்காந்துட்டு ஓப்பனாக செய்ய முடியாது. நைட்டில் ஒரு செக்யூர்டான பிளேஸில் போய் பண்ணிட்டு வரதுக்காக தான் போகிறது. ஸோ நான் வந்துட்டு 1 மணிக்கு வெளியில் போகிறது வந்துட்டு நல்ல விஷயத்துக்காக. பட் நீங்கள் வந்துட்டு அதை தப்பாக எடுத்துக்கிட்டு தப்பான வழியில் போகிறது வந்துட்டு எந்த சம்மந்தமும் இல்லை. ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ரொம்ப முக்கியம். நவ் ஐ எக்ஸ்பிளைன் டு யூ வாட் ஐ எம் டூயிங். இது அம்மாவுக்கு தெரியும். ஏய், என்னப்பா இவ்வளோ சொன்னதுக்கப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணதுக்கப்புறம் திரும்ப சிகரெட் பிடிக்கிறத பார்த்தேன், தலைகீழ கட்டி தொங்க விட்டு வதப்பேன். ராஸ்கல், ஜாகிரதையாக இருந்துக்கோ. ஏய், உனக்கும் சொல்கிறேன், ஒழுங்காக இருந்துக்கோ. சரி, நான் வெளியில் கிளம்புறேன். உங்கள் அம்மாட்ட சொல்லிவிடு. இதை எங்கே எடுத்து அங்கேயே பத்திரமா வச்சிரு. இந்த வெற்றி நான் ஏதாவது வாங்கி கொடுத்துட்டான்னா சிவாவுக்கு போடும். ஹலோ மச்சான், இவன் வெற்றி இருக்கான்ல, அவள் தான் போலீஸ் இன்ஃபார்மெண்ட்டாக மாறிட்டானாண்டா. இனிமேல் அவனுக்கெல்லாம் ட்ரக்ஸ் சப்ளை பண்ணுவானா? இவன்டா, அதான் 12th படிக்கிறானே ஸ்கூலில் அவன். ஆமாம், பிரச்சனை ஆகிடும். இனிமேல் அந்த மியூசிக்ஸ் அக்கௌண்ட்டில் யூஸ் பண்ண தேவையில்லை. தாசன் எங்கள் 18 எடுத்து செட் பண்ணி தர சொல்கிறேன். மற்றவங்கிட்ட சொல்லுவே என்ன. ரெண்டும் சேர்ந்தது தானா? I'm a hero and a villain. என்னடா அண்ணனுக்கு என்னடா பிரச்சனை? அம்மா நான் அவனை சாவடிக்க விட மாட்டேன்டா. டே, இங்கே 2 பேருக்கு வேறு வேலை மாதிரியே கிடையாதா? டேய் என்னடா ஆச்சு? ஸ்கூலில் தனியாக உட்காந்துருந்த நாயினி இந்த பாவம் பார்த்து ஃப்ரெண்டாக்கணும் என் கூட விளையாடுறியா? டேய் நான்டா பண்ணேன்? நீ பண்ண வேலையால் தான் எல்லாம் கையும் என்ன போலீஸ்ன்னு நினச்சிட்டு இருக்கடா சனியனு. ஏய், அவன் சப்ளையர்னு எனக்கு எப்படியா தெரியும்? எனக்கு நீ என்ன பண்ணுவேன்னு தெரியாது. உன்னால தான் எனக்கு சரக்கு பிரச்சனை. வரேம்மா. ஒழுங்கு மரியாதை நீ சரி பண்ணி தர, இல்லாட்டி உனக்கு அவ்வளோதான். பிரச்சனை மட்டும் எப்படிமா இவ்ளோ சமைக்க முடியுது? அவங்க பணக்காரங்க லட்சுமி. சமையல் செய்ய ஆள் வச்சிருப்பாங்க. நினைச்ச பொருள் வாங்க காசு இருக்கும். நம்மளால அது முடியாதுல்ல.
இரிட்டேட்டாக இருக்கணும். இருக்கும் நம்மளால அது முடியாதுல்ல. இன்னும் எத்தனை தான் இதே சீரியலை பார்த்துட்டு இருக்க போகிறீங்க? என்ன நடக்குது இதில்? உனக்கு என்னடா? லக்ஷ்மியோட அப்பா டாக்டர். அங்க விதவிதமா சமைச்சாங்கம்மா. ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு வெரைட்டி. அவங்களால மட்டும் எப்படிம்மா இவ்ளோ சமைக்க முடியுது? அவங்க பணக்காரங்க லக்ஷ்மி. சமையல் செய்ய ஆள் வச்சிருப்பாங்க. Pa, yeah, I think Chandran took the drugs that you kept in the briefcase. உனக்கு எப்படிடா தெரியும்? Yeah, but like the way he walked downstairs and he was like sweating and all, completely the same. I have a few friends, exactly the same way they also this thing. Are you sure? Yeah, I'm sure. Did you see? Appa, I didn't have to see, Pa, I know. Then do one thing. அம்மா தாத்தா நீங்கள்லாம் வீட்டை விட்டு வெளியில் வந்துடுங்க. He might turn violent. ஸோ நான் வீட்டுக்கு வர வரைக்கும் நீங்கள் யாரும் வீட்டுக்கு வர போகாதீங்க. If he's gonna turn violent and all, should I like have something with me? For like safety. அதெல்லாம் ஒன்றும் நீ ஸ்டூப்பிடாக பண்ணாத. முதல்ல நீங்கள் வெளியில் வந்துடுங்க. நீங்கள் ஏதாவது வந்துட்டு இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அவன் இன்னும் violent ஆயிடுவான். Will be more dangerous. Come out of the house. Sorry, Pa. Immediately. I'll do. சொல்கிறேன்ப்பா. மா அப்பா அவங்க 2 பெரியவங்க கீழே கூப்பிட்றாருமா. ஏண்டா? தெரில, கீழே கூப்பிட்டாரு. இப்பவே வா. தெரிலம்மா, மாமா இப்போ தான் கூப்பிட்டாரு. சொல்லிட்டேன். வாங்கப்பா. வராங்க. ஹரீஷ், என்ன என்னடா? என்னடா? தண்ணி.
நான் போய் தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். தண்ணி குடிச்சிட்டு வந்துடுறேன். என்னடா ஆச்சு? சந்திரா என்னடா பண்றான் அவன்? வாங்க வாங்க உள்ள போ. உட்காரு. குனிமா. டேய் இருமா இருமா. டேய் Mom, he did drugs or something. Okay, I don't know. He's a threat to us. Just wait. One side போயிட்டா மாமா. மா தாத்தா கொண்டு வாமா. மா. மா. Hmm?